சார் பிரியாணி ஆர்டர் பண்ணிருந்தீங்களே எப்ப 1 hour முன்னாடி சார் பணம் கொடுங்க. நான் ஏன் கொடுக்கணும்? ஏய் நான் ஆர்டர் பண்ணல. சகோதர சகோதரிகளே அது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணது நான் தான் இன்னைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே. சோ எனக்கு உங்ககிட்ட இருந்தெல்லாம் ட்ரீட் வேணும் வாங்கிட்டேன். நீங்கெல்லாம் எனக்கு விஷ் பண்ணலனாலும் பரவாயில்ல, அது எல்லாத்துக்கும் காசை கொடுத்து டிப்ஸையும் கொடுத்து அனுப்புங்க. போன மாசம் தானே உனக்கு பர்த்டேன்னு சொல்லி வான்கோழி பிரியாணி வாங்கி தின்னேன். ஏய் பாங்கடா, அது போன மாசம், இது இந்த மாசம். நல்லா கேட்டுக்கோ, மாசம் மாசம் கரண்ட் பில் வாட்டர் பில் எடுத்து வைக்கிற மாதிரி என் பர்த்டே பில் எடுத்து வச்சாகணும். போங்க கொண்டாடுங்க என் பிறந்த டே. உன்னை எல்லாம் திருத்தவே முடியாதுடா அப்பா. குடுபில்ல அவனே தின்னு சாவட்டும். மச்சான் எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்குது, போயிட்டு வந்துடுறேன். மச்சான் இன்னைக்கு ஹாப்பி பர்த்டேடா. நான் ஒவ்வொரு பட்டாசா வெடிக்கணும், நீ திரி கிள்ளி குடுக்குறியா? உன் கூட இருந்தா மயிரை கூட கிழிக்க முடியாது. கேட்டுருச்சு, நீ எந்த மயிரையும் கிழிக்க வேண்டாம், மூடின்னு திரிய கிழி. சொட்டைக்கிட்ட மாறு. டேய் அங்க கொளுத்தி போட்டா இங்க கொளுத்தி போறியா? செத்துற மாட்ட வாடா. Yes sister, I'm talking to him. மச்சான் அது உன்கிட்ட தான் பேசணுமா? You know how much pollution this causes? Breathing this causes bronchitis. And you know how affected the animals are? What, this world is only for humans, sir? நான் வாங்கிக்க. பயம் வந்தா தானா தமிழ் வருதா கண்ணு, இல்லன்னா இங்கிலீஷோ? ஏய், தாய்மொழிய மறந்தவங்கள தருதலம்பாங்கோ, தமிழ் மொழிய மறந்தவங்கள முட்டா கூ முட்டம்பாங்கோ. ஐ தச்சுவா. Understand? Yes, tell me what is your problem? How can I help you? பட்டாசு வெடிச்சேன்னா சுற்றுச்சூழல் நாசமாகும். உங்களால எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு தெரியுமா? பிரச்சனையா? என்னாலயா? ஹலோ, மேக்கப் போட்டுக்கிட்டு பர்ஃபியூம் போட்டுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு காலுக்கு கொலுசு கைக்கு வளையல் காதுக்கு தோடுன்னு டிசைன் டிசைனா Dress போட்டுக்கிட்டு குட்டி குட்டியா லுக்கு விட்டுக்கிட்டு எத்தனையோ அப்பாவி பசங்களோட வாழ்க்கையை கெடுக்கிற நீங்க சுற்றுச்சூழல் நாசமாகறத பத்தி பேசலாமா? நெக்ஸ்ட் 1000 வாலா வச்சுக்கிறேன். அது வெச்சதுன்னா ஐயோ எங்க அப்பா வாங்கி கொடுத்த ஜீன்ஸ், ஐயோ எங்க அம்மா வாங்கி கொடுத்த லெகின்ஸ் திகு திகுன்னு எரியுதுன்னு கதர்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஏய் மரியாதையா பேசுங்க. மறுபடியும் பட்டாசு வெடிச்சால் அவ்வளவுதான். என் கை சைஸ் கூட இல்ல, என்ன பேசுற? ஊசி டப்பாசு ஏதோ பொண்ணாச்சேன்னு பார்த்தா ஓவரா போங்கற. ஏய், நாங்க நார்மல் நாள்லயே பட்டைய கலப்போம். இன்னைக்கு என் பிறந்த நாள், அதுமா நார்மல் ஆயிருன்னு சொன்னா கேட்டுருவோமா? விட்டுருவோமா? நான் அப்நார்மல் ஆவறதுக்கு முன்னாடியே எட்ட காலி பண்ணு. எகுரே வேணாண்டி வாடி. நீ வேணா கிளம்புங்கடி. நீ பார்த்தா பொறுக்கி மாதிரி இருக்காண்டி, வாடி போலாம். இவளெல்லாம் என்ன பண்ணணும் எனக்கு நல்லா தெரியும். ஏய், யாரா இங்க சிவா? வெளியில வாடா. ஏய் சிவா. என்ன சார், ஏரியால இருக்கிற குத்து பசங்களை கேட்டா கூட சிவா யாருன்னு கரெக்டா சொல்றாங்க. அந்த அளவுக்கு கெத்து பண்ணி இருக்கிற சிவா யாருன்னு தெரியாம ஏரியாவுக்கு வந்துக்கிறீங்களே. திஸ் இஸ் நாட் ஃபேர். ஏய், கூப்பிடுறது கேட்கலையா? யார் அது சிவான்னு கேட்டிய? அது கேட்கல. யாரு மிஸ்டர் சிவான்னு கேட்டிருந்தா கேட்டிருக்குமோ என்னவோ. இப்ப சொல்லு, யார தேடி நிக்கிற? சிவா. நான் தான் சிவா. என்ன இப்ப? நீ ஏதோ இந்த ஏரியால ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியாமே, அதுக்காக இந்த பொண்ணு உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. ஓஹோ, பீட்ரு மாமியா? சார், கைலாசத்துக்கு அந்த சிவானா, காசிமேடுக்கு இந்த சிவா. அவர் மேல கம்ப்ளைண்டா? சிவசிவா சிவசிவா சிவசிவா. என்னம்மா இதெல்லாம்? அப்பா நீ பயப்படாத, நீக்கு ஒண்ணும் ஆகாது. யாரா இந்த பழம்? அத பத்தி கேளோம். ஹாய் சார், கண்ணா கண்ணா பா வா அடிங்க நான் சொல்றேன். என்ன சார், உன் பொண்ணு என் மேல என்னென்னமோ கம்ப்ளைண்ட் குத்துக்கிறா? இல்ல என் மேல சும்மா சும்மா கம்ப்ளைண்ட் கொடுக்குறா? ஓகே, அது யாராவது ரவுடிங் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவ கதி என்ன? ஒத்த பொண்ணுன்ற எப்ப பார்த்தாலும் ஒத்தையாவே தெரியுறா. யாராவது கிட்னாப் பண்ணி கையால சரக்குன்னு சொல்லி விட்டாங்க. என்னடா பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன? ஏய்,
அவ அப்பங்கில பேசினுகிற நீ மூடி நிறு இல்ல எடுத்து கும்பிடுறேன் சார். இதுல இவர் தப்பு எதுவும் இல்ல சார். என் பொண்ணுக்கு தான் கிறுக்கு பிடிச்சிருக்கு. அதான் பைத்தியம் மாதிரி நடந்துட்டு இருக்கா. நோ சார். ஏய் வாய மூடுறே. பொம்னாட்டிய வெளியில அனுப்புறது லோகத்தை என்னன்னு பாக்குறதுக்கு, லோகமே அவளை பாக்குறதுக்கு இல்ல. சார் தயவு செஞ்சு மன்னிச்சுடுங்க. எங்களுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. வாடி வா. என்ன சார் ஏதோ கம்ப்ளைண்ட் என்ன ஏதோ கேஸ் என்ன போலாமா ஸ்டேஷனுக்கு? அரெஸ்ட் பண்ணலையா மச்சான்? இதுக்கு பெட்டி கேஸ் போட்டா நிக்குமா? போட்டார்னா இவரே நிக்க மாட்டாரு. ஏய் இந்த தடவை தப்பிச்சிட்டோம்னு ரொம்ப சந்தோஷப்படாத. நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஸ்ட்ராங்கான கேஸ்ல சிக்கணும்னு வச்சுக்கோ, செம்மையா கவனிச்சு உள்ள தள்ளிடுவேன். போலீஸ்காரன் விளையாடாதீங்கடா. ஊரே என்ன கேவலமா பாக்குதுடா. எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இப்படி மாலையெல்லாம் போட்டு தெரு தெருவா இழுத்துட்டு வரீங்களே, இது உங்களுக்கே தப்பா பண்ணலையா? தப்பா? அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே பெரிய சிபிஐ ஆபீசர் மாதிரி என் மச்சான காட்டி கொடுத்துட்டு இன்ச கூட்டு வந்துட்டல. நீ இவனெல்லாம் கபாலத்தில் அடிவாடா. யோ ஐரே வாயா வெல்ல. இத்தனை நாள் கடவுளுக்கு மட்டும் பூஜை பண்ணி நின்றல, இன்னைக்கு உனக்கும் சேர்த்து பூஜை பண்றேன். வா வா. ஏய் சவுண்ட் விடு. ஏய் கூடா. ஐயா ஐரே பாலி மேத்ரா. ஐரே வாயா. யாரே? இராசியா. ஐயோ யாருடா? ஏய் நீயா? ஏய் என் மேல சத்தியமா எதுவும் பேசப்படாது. பாருப்பா, இத்தனை நாளா என் பொண்ணு ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருந்தா. உன்னை பத்தி அவளுக்கு எதுவும் தெரியாதுப்பா. தெரியலன்னா காலேஜுக்கு ஒரு நாள் லீவா போட்டு பாடம் எடுத்துருக்கணும். என்னாண்ட தகராறு பண்றதுக்கு முன்னால உன் பொண்ணு விசாரிச்சுட்டு வந்திருக்கணும். தப்பு தானே? தப்புதான். பண்ணினதுக்கெல்லாம் சாரி கேட்டுட்டோம் இல்லையாப்பா? ஹலோ ஆட்ட அடிச்சு பிரியாணி துண்டு அது வயித்துல போனதும் சாரி கேட்டா உசுரோட வந்துருமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி கேட்டா என் மானம் திரும்ப வந்துருமா? அப்படி என்னதான் ஆயிடுதுப்பா இப்ப? என்ன ஆச்சா? காலையில நான் வாக்கிங் போக சொல்ல ஸ்டாண்டிங்ல சல்யூட் விட்டு இருந்தாங்க நம்ம ஏரியா ஜனம். அந்த ஜனங்க முன்னால உன் பொண்ணு என்ன அசிங்கப்படுத்திட்டா. இப்ப சொல்லுப்பா, நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. ஆஹா நீ பெரிய மனுஷயா. உன் பொண்ணுகையில சொல்லி என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு, மன்னிச்சு விட்டுறேன். நான் மச்சான் எக்ஸாக்ட்லி கரெக்ட் மச்சான். சும்மாருமா. விடுப்பா. சும்மாரு. விடுப்பா நீ. விடுப்பா. வேண்டாம் மச்சான். கோழி சண்டை கோழி திமிரு புடிச்சவ உசாராரு. ஏய் மச்சான் திமிரு புடிச்சவளுங்க ஓவரா கத்துவாளுங்க. என்னதான் அதுன்னு பாத்துருவா. குட் ஆயிரே உட்ரே. அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுருமா? அவன் கால்ல விழறதா? நானா? முடியாது. இது நடக்கிற கதையா தெரியல மாதவா. கம்ப்ளைண்ட் எழுதிக்கோ. இந்த பொண்ணு என்ன மானபங்க பத்திட்டா இவ ஜெயிலுக்கு போகணும். அவ்வளவுதான். மானபங்கப்படுத்திட்டாளா? ஏயா பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் மானம் இருக்கும், பசங்களுக்கு இல்லையா? இப்ப எழுதுறியா இல்ல இருக்கிற டிரெஸ்ஸையும் உருவிட்டு ஐயர்கையில சொல்லி மணிக்கு பூஜை பண்ண சொல்லவா? ஐயோ கேட்டுருவாப்பா. கேளுடி. அப்போ நான் கால்ல எல்லாம் விழ மாட்டேன். ஓகே இந்த கைய காலா நினைச்சுக்கின்னு சாரி கேள் சொல்லுற. ஏய் இதான் லாஸ்ட். நாங்கெல்லாம் பக்கா லோக்கல் புள்ளிங்க. முடிஞ்ச வரைக்கும் பொண்ணுங்க கிட்ட தூரமா இருப்போம். எங்க கிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டா சனி பிடிக்கிற மாதிரி பிடிச்சிருவோம். அந்த சனி பூஜை பண்ணா சாந்தமாயிடுவான். என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் உங்க அக்ரஹாரத்தை கொளுத்தி ஹோமம் பண்ணாதான் சாந்தமாவும். புரிஞ்சுதா? எல்லாரும் போய் சாப்பிடுங்க. யாரும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. போய் சாப்பிடுங்க. ஐயா, தினம் தினம் ஆசிரமத்துல பசங்க கூட்டம் அதிகமாகுது. நன்கொடை கொடுக்கறவங்க கம்மி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, அந்த தெய்வம் கொடுக்கறவனுக்கு தான் பிரச்சனையை கொடுக்கும். அவரே ஒரு நல்ல வழி காட்டுவார். அண்ணா சத்தம் போடாம போயினே. அண்ணா லாரியோட கீ கீ கேக்குறியா மங்கி? இந்தா புடி. இனி ஒவ்வொரு மாசமும் 10 மூட்டை இறக்கணும் சரியா? ஆபீசர் கேட்டா லாரியில வரும்போது மல்லாக்க பறந்த காக்கா அல்லக்கா தூக்கின்னு போயிட்டு சொல்றா சொட்ட போடாண்ணா. டர்ட்டி ஃபெலோ. இவங்கெல்லாம் ஃப்ரெண்டா வச்சுக்கிறதுக்கு என்ன செருப்பால் அடிக்கணும். ஃப்ரிட்ஜை கட்ட ஐஸ் பெட்டி ஏற்றணும் தரோம். ஒரு டார்ச்சர்னா எங்க அப்பா ஒரு டார்ச்சர். எங்க இருந்தா எனக்குன்னு வருதுங்களோ. குட் மார்னிங். ஏய் உன்னையாரிங்க வரச்சனா உன்னை பார்த்தாலே அவன் வெறி ஆயிரான். ஐயோ இன்னைக்கு ரக்ஷா பந்தன். கை நீட்டு. எதுக்கு? என் 2 கையும் உடம்புல ஒட்டி இருக்கிறது பிடிக்கல உனக்கு? அப்படினா நீ கயிறு கட்டி விட்டனா என் 2 கையும் கட் பண்ணிடுவான். நீ பேசாம எகிரு. ஏதாவது கருத்து சொல்லிக்கிட்டே இரு. கருத்து சொல்றேனா?
இங்க எதுக்கடி வந்த? எத்தனை தடவை சொல்றது? வெளியே போ. அண்ணா இன்னைக்கு ரக்ஷா பந்தன்னா. ஓஹோ, உங்க அப்பா சொல்லி அமிச்சானா? தபார், எங்க அம்மாக்கு தாலி கட்டி ஏமாத்தின மாதிரி இல்ல, எனக்கு ராக்கி கட்டி ஏமாத்துறது. ஒவ்வொரு வருஷமும் இதே வேலையா போச்சு. பிச்சைக்காரனை கூட ஒரு தடவை துப்பி அனுப்பிட்டா மறுபடியும் அந்த பக்கம் வரமாட்டான். ஏண்டி உனக்கு நானும் ரோஷம் மான மரியாதை எதுவும் இல்லையா? எப்படி இருக்கும்? அவன் பொண்ணு தானே. அண்ணா என்ன அப்படி பேசிருக்க கூடாது. செவுல உன்னை அரைஞ்சு ஓடுறீங்க இருந்து துரத்தி இருக்கணும். அதுக்கு நான் உன்னை தொடணும்ல, அது அசிங்கண்டி எனக்கு. ஏய், இவ்வளவு வெளியே அனுப்புறியா இல்ல உன்னையும் சேர்த்து துரத்தி விடுவா? கதவை திறந்து வச்சா கண்ட கண்ட நாய்களா உள்ள வருது. போடி வெளியே. வாங்குறல்ல, வருஷம் வருஷம் வந்து நீ அழுதுட்டு தான் போற. அவன் தான் வேணுங்கிறத நீ விட மாட்டேங்கிற, நீ வேணாங்கிறத அவன் விட மாட்டேங்கிறான். எனக்கு என்னவோ நீங்க 2 பேரும் இந்த ஜென்மத்துல சேருவீங்கன்னு தோணல. சொன்னா கேளு, நீ கிளம்பு. எனக்கு வர கோவத்துக்கு இவனை பசிக்குது, முதல்ல சாப்பிடுவோம். போகாதன்னா என் பேச்சு கேட்கறதே இல்ல. ஒவ்வொரு வாட்டியும் போறது அவன்கிட்ட திட்டு வாங்கிட்டு வர வேண்டியது. அவனுக்கு தான் புத்தி இல்ல, உனக்கு புத்தி இருக்க வேண்டாமா? ஏன் லட்சுமி இப்படி எல்லாம் பேசுற? அவன் நம்மள வேண்டான்னு சொல்றான்னு சொல்லி நாமளும் அவனை வேண்டான்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு சரியாயிடுவா, விடு. அப்பா என் பேச்சு அம்மா நம்பறதே இல்லப்பா. நீங்களாவது சொல்லுங்களேன். அம்மா நிஜமாம்மா, ப்ராமிஸ். ஆமாமா, ரொம்ப நம்பிட்டேன். நீ காலேஜ் கிளம்பு, டைம் ஆச்சு. வரட்டுமா? வாமா. பை மா. அப்பா ஆஞ்சநேயா, எப்பவும் நீ ராமர் கூட இருக்கிற மாதிரி என் பையன் கூட இருந்து அவனையும் ஆசீர்வாதம் பண்ணுப்பா. ஹாய். சோ நைஸ் நோ. கெட்டி மேல. ஏய் நிறுத்து. Hey, who are you, man? Hey, யாரா நீ? Hey, என்ன பண்ணி? கல்யாண வீட்ல வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க? ஏய், யார் நீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? ஹலோ, ஒழுங்கு மரியாதை வெளியில போயிடுங்க. என்ன பண்றீங்க? படி. ஏய் போடு. அவனுக்கு இல்ல, இவனுக்கு இங்கே மாலைய போடு. அங்க சிரிச்சல்ல, இங்க அழு. அழுடியே. பாத்தியா யாருன்னு தெரிதா? இவனை தானே லவ் பண்றேன்னு இத்தனை வருஷமா சுத்தி நின்ற. நீ உன்னை மறந்துட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்குவியா? ஆனா இந்த தியாகி உன்னை மறக்க முடியாம உசுர விட்டுணுமா? அடிங். உன்ன மாதிரி பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்லைன்னா எதுக்கடி லவ் பண்றீங்க? பசங்க ப்ரொபோஸ் பண்ண சொல்ல செருப்புல அடிச்சு முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே? அப்படி சொல்லியிருந்தா பசங்க 4 நாள்ல சரக்கஷ்டு மறந்துடுவானுங்க. ஆனா இங்க கடைசி வரைக்கும் காதலிக்கிறேன்னு கழுத்து அறுத்து விஷத்தை குடிக்க வச்சிருக்கீங்களே. நீங்கெல்லாம் Facebookலயும் வாட்ஸ்அப்லயும் உங்க பேரை போட்டுக்கிறானா, போட்டோவை வச்சுக்கிறானான்னு தான் பாக்குறீங்க. ஆனா ஹார்ட்ல வச்சுக்கிறானான்னு பாக்குறதே இல்ல. அதே கண்ணாலன்னு வரும்போது ஜோபுல எவ்வளவு துட்டு வச்சுக்கிறான்னு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க இல்லையா? பசங்கெல்லாம் பாசக்காரனுங்கடி. அவனுங்களை விக்கிரகமா மாத்துறதும் வில்லங்கமா மாத்துறதும் உங்க கையில தான் ஆகுது. இத்தனை வருஷமா அவங்க கூட பார்க்குக்கு போனல்ல, சினிமாக்கு போனல்ல, வச்சு வச்சு செஞ்சல்ல. ஏய், அவன் கூட இருந்து நீ குடும்பம் தான் நடத்தல. அட்லீஸ்ட் லாஸ்ட் டைம் அவனுக்காக சுடுகாட்டுக்காவது போயிட்டு வா. செத்தவன் ஆத்மாக்கு சாந்தியாவது கிடைக்கட்டும். பசங்கெல்லாம் அப்படிதான். ஒரு தடவை ஒரு பொண்ணோட கமிட் ஆயிட்டானுங்கன்னா மண்ணோட மண்ணா போற வரைக்கும் அந்த காதல மறக்க மாட்டானுங்க. இவன் பொண்டாட்டி நீ. இவனை இன்னும் புதைக்கல. இவனை தூக்கின்னு போய் புதைச்சிட்டு நீ கல்யாணமாவது பண்ணிக்கோ, தக்கா சமுசாவது பண்ணிக்கோ. ஏய் எந்திரி. ஹலோ, நீ என்ன பண்ற நோக்கு தெரியுதா? கல்யாண பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருக்க. எது? அவ லைஃப நாசமாகறனா? எண்டிங் ஒய்யால செத்தான அவன் லைஃப் நாசமாவலையா? அவன் செத்துட்டா சரி, அதுக்கெல்லாம் இவதான் காரணம் அவளா? அவன் அட்லீஸ்ட் ஒரு வாட்டி தான் செத்தான்.
ஆனா இவன் நிஜமாவே காதலிச்சிருந்தானா தினம் தினம் சாவா. காதல்ல எந்த விதமான சுயநலமும் இருக்கப்படாது. எங்க இருந்தாலும் நன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறதா காதல். ஒரு பொண்ணு நிஜமாவே காதலிச்சிருந்தானா அந்த பையனுக்காக எந்த தியாகத்தையும் பண்ணுவா. தியாகமா? சரித்திரத்தை பாரு. பொண்ணுங்களுக்காக தாஜ்மஹால் கட்டினதுல இருந்து சமாதி கட்டின வரைக்கும் பசங்களோட பேரு தாண்டி இருக்கு. அவளோட காதல் எல்லாம் தெய்வீகமா இருந்தது, அதான் பண்ணிருக்கா. ஹோஹோஹோ, தெய்வீகமான காதலா? சரிமா கண்ணே, இந்த நிமிஷத்துல இருந்து நான் உன்னை தெய்வீகமா காதலிக்கிறேன். காதலிக்கிறியா? காதலிக்கிறியா? இல்ல காதலிச்சே ஆகணும். உன் நிழல் உன் கூட வருமா இல்லையா? இந்த சிவா வருவான் இனிமே உன் நிழலா? நான் இவன மாதிரி சாவற காதலன் இல்ல, தனக்குள்ள இறங்கி சாவடிக்கிற காதல. என்னண்டு பேசிட்டு இருக்க பாரு, நேக்கு புத்தி இல்ல. இத்தனை நாளா என் டார்ச்சரை மட்டும் தானே பார்த்துன்னு இருந்த. இனிமேலு என் லவ் டார்ச்சரையும் பாப்ப. ஏய், மாலைய போடுறே போடுறே. ஏய், நண்பனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, போடுங்கடா அச்சதைய. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில கொடை பிடிப்பானுங்களா? அது இதான் போலக்குது மச்சான். ஆட்டாம ஓட்டு. ஒரு கருத்து கண்ணாயிரம் மச்சி. ஸ்டாப் மச்சான். இதே ஒரு பொண்ணை உட்கார வச்சு சடன் பிரேக் ஆச்சுன்னா மஜாவா இருக்கும். என்ன உட்கார வச்சு அடிச்சா என்னடா கிடைக்கும்? அங்க பாரு. எங்க மச்சான், அந்த முடியாதவங்க கையில இருந்து காசு திருண்டுகிறாள். இவளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா? வா மச்சான், அவ கண்ணை நோண்டி அவங்க பக்கத்திலே உட்கார வச்சாதான் அவங்களோட கஷ்டம் என்னன்னு இவளுக்கு தெரியும். அவள் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, பரவாயில்ல. இந்தா வெச்சுக்கோ கண்ணா. தேங்க்ஸ் அக்கா. குட் லக். இவளுக்கெல்லாம் காசு கொடுத்து உதவி பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். இதனால இன்னைக்கு வேணும்னா இவ பசி தீந்துரும். ஆனா இவளோட வாழ்க்கையில விளக்கேத்தி வைக்கணும்னா எல்லாரும் கண்தானம் பண்ணுங்க ப்ளீஸ். நீங்க பாக்குற இந்த லோகத்தை நீங்க செத்ததுக்கு அப்புறம் இவாளும் பாப்பாளோனோ. தேங்க்யூ மச்சான். நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்டா. இப்படிப்பட்ட பொண்ணை நிஜமா காதலிக்கிறது தப்பே இல்லை மச்சான். அமுக்கு துமுக்கு அமால் துமால் மச்சி. சொர்க்க வாசல் திறந்தாச்சு மச்சான். மொத்த தப்பா உள்ள வரல. பேக் என்ட்ரி வேணா, ஃப்ரண்ட் என்ட்ரி காட்டு. ஏய் தயிர் சாதங்களா, வீட்டு மாப்பிள்ள முத தடவையா வீட்டுக்குள்ள வந்துக்கிறேன். ஆர்த்தி எடுக்கிறதுக்கு ஆள் இல்லையா? ஏய் சொம்பு. சிவசிவா, யாருப்பா நீங்க? யோ, அதான் சிவா சிவான்னு கூப்பிட்டல, அந்த சிவா தான் இந்த சிவா. ஆச்சாரான நோக்கி என்னன்னு தெரியுமா? சொம்ப தொட்டு அபச்சாரம் பண்ணிட்டேலே. விபச்சாரமா பண்ணா? ஆள விடுங்க மச்சான். இந்த தீர்த்தத்துக்கு இவ்ளோ ஃபீல் பண்றானே. 6 மணிக்கு மேல நம்ம தீர்த்தத்தோட வந்தா என்ன ஆவான் டட்டிப்புலோ? ஆமா மச்சான், ஆச்சாரம் தெரியாத அபிஷ்டூஸ். சரே, இந்த லாட்ஜ்ல பரந்தாம சாஸ்திரி ஊடு எதப்பா? யாரப்பா? வணக்கங்க. வீட்டுக்குள்ளேயே வந்துட்டானுங்களே. சிவா மாமா. கால்ல விடுடே. உன் மாமனார் கால்ல நான் சப்ஸ்டிட்ரா. என்னப்பா இதெல்லாம்? ஏன் கால்ல ஏன் விடுறே? என் பொண்ணால திரும்ப உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு வந்துடுதா? அம்மா இரு, என் ஹார்ட் அறுத்துட்டா உங்க பொண்ணு. சிவா, என்னப்பா சொல்றேன் நீங்க? யோ சாமி, சிவ சிவாங்கற சிவாவே மாப்பிளைய வரேங்கறான். அசால்ட் பண்ற என்ன கதை? மாப்பிளைனா உன் பொண்ணோட புருஷன். நோக்கு இது கூட தெரியல சாமி. ஏய், நீ கூட வந்த? என்ன நீ சுமார்ப்பா. என் காத்துல என்ன வேலை? ஏன் டார்லிங், அத்தானியா மறந்துட்டியா? நான் தான் டார்லிங், அந்த ஆசிட் ஸ்டேஷன் போலீஸ். இது என்னம்மா இது? நீ சுமார்ப்பா. ஓஹோ, அப்பா அம்மாலாம் இங்க இருக்கிறாங்கன்னு வெக்கமாகுதா? அட என்னம்மா இதெல்லாம்? சரி, இங்க பேச வேணான்றியா? நீ ஏன் ஒரு லொகேஷனை சொல்லு, அதை கூட்டி தொச்சு சுத்தமா வச்சிருப்பான மாலகை. என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு கேக்கல சாமி. என்னம்மா இதெல்லாம்? சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லுமா. ஹலோ, யாரா நீ? கடைசி மாவுல செஞ்ச கொழுக்கட்டை மாதிரி மீந்து போயிருக்கியா? அவளோட அத்தை புள்ள. ஏய், எங்க அம்மாவுக்கு நான் ஒத்த புள்ளதான். நீ எப்பற அத்தை புள்ளையாவ? சின்ன வயசுல இவதான் நேக்குன்னு வீட்டுல உள்ள பெரியவெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டா. சின்ன வயசுல நடந்ததை நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறனா? நீ இன்னும் சின்ன புள்ளதான். போடா டேய், போய் கமரகட்டு துண்டு வா. மச்சான், இந்த அம்பிக்கு ஒரு 10 ரூபா குத்து அனுப்பு. ஹலோ, பாக்குறச்சே நான் அம்பி ஆட்டம் இருந்தாலும் நான் அண்ணிய. டீச்சர் கையில அடிப்பா, அம்மா கன்னத்துல அடிப்பா, அப்பா முதுகுல அடிப்பா. இந்த சாஸ்திரி பிளாஸ்திரி நேரா நெஞ்சு மேலே ஏறி மிதிப்பா. மச்சான், இவன் கொழுக்கட்டை செஞ்சாலே நம்ப மாட்டாங்க. கொலை பண்ற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கா. காமெடிடா நீ. அண்ணே, இந்த ஆக்சிடென்ட் அம்பாசிடர் வேணுமா உனக்கு? வேணுமா டார்லிங்? தயவு செஞ்சு போறேல ப்ளீஸ்.
கைப்பிடிக்க வந்தவனை கையெத்து கும்பிடுறியா? சரி, நான் ரொம்ப நேரம் இருந்தா உன் ஃபேமிலி பாவம் லவ் தெரிஞ்சிடும். வரேன். நீ பண்ற அடாவடிக்கு நம்மள திருப்பி உள்ள சேப்பாங்கன்ற. ஏவன் என்ன சொன்னா எனக்குன்னா என் ஃபிகரை பார்க்க நான் வரேன். பாய் செல்லம், பாய் தங்கம். வா மச்சான், பயப்படுறாங்களா? சார், அந்த இடம் சம்பந்தப்பட்ட எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு சார். ஆனா ஒரு ஆபீசர் மட்டும் சைன் போட மாட்டேங்கிறான் சார். யார் அது? சார், அது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. சைன் பண்றதுக்கு ஏன் இடம் பிடிக்கிறீங்க? சார், உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா இல்லாததுனால தான் சைன் பண்றதுக்கு தாமதமாகுது சார். அப்போ என்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபேக். அதை சைன் பண்ண ஆபீசர்ஸ்க்கு புத்தி இல்லை. சார், நான் அப்படி சொல்ல வரல சார். சர்க்கார் வேலை கொஞ்சம் ப்ரொசீஜர் படி தான் நடக்கணும்னு சொல்ல வரேன் சார். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு சர்க்கார் வரும் போகும். நீங்க கவர்மெண்ட் சர்வெண்ட். நீங்க நல்லா இருக்கணும்னா என்ன மாதிரி பிசினஸ்மேன் நல்லா இருக்கணும். ஆஃப்டர் ஆல் ஒரு சைன் போட. என்ன மன்னிச்சிடுங்க சார். ஒரு அதிகாரியோட கையெழுத்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுற சர்க்காரை விட ரொம்ப மகத்துவமானது. ஏன் சொல்றேன்னா, சர்க்கார் மாறினாலும் அந்த சைனோட மகத்துவம் மட்டும் மாறாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க. வெல் சார், வர பில்லை கிளியர் பண்ணிட்டு பாடி எடுத்து போங்க. ரமேஷ், என்னாச்சு? பாருங்க சார், என் பொண்ணு நிலவையா. மனசு தேத்திக்க. யோ, எங்கயா பணம்? சார், உங்க கடனை எப்படி அடிச்சிடுற சட்டை போட்டு செத்து போயிட்டேன் சார். இங்க பாரு, அழுது சீன் போடாத, ஒழுங்கா பணத்தை கொடுத்துரு. சார் 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 சார், என்னாச்சு சார்? யோ, அவன் பொண்ணு படிக்க பணம் கொடுத்துருக்கேன். நீங்க பொண்ணு இல்ல பணம் இல்ல, நீ கொடுக்குறியா? கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ரமேஷ், வா. சரி, பணம் இல்லைன்றீங்க. செத்து இன்னும் 1/2 மணி நேரம் ஆகல. இந்த லிவர் கிட்னியை யாருக்காவது வித்துடலாமா? செம்ம பேமெண்ட் தருவாங்க. சார், என்ன சார் பேசுறீங்க நீங்க? ஆள விடியா, சும்மா உயிரை கை விடியா, சொல்றதை கேட்க மாட்டேன். என்ன சொன்ன? இன்னொரு தபா சொல்லு. யாரா நீ? இவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ஏய், நொந்து போய்கிறவங்களுக்காக பேசுறதுக்கு சம்பந்தம் தேவையில்லை, மனுஷங்க தான்டா தேவை. ஏய், எற கையா, எவ்வளவு பில்லா இருக்குன்னு தெரியுமா? கட்டையோ இதுலனா இங்க எது கூட்டினறீங்க? ஏதாவது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக வேண்டியதானே? ஏய், எமர்ஜென்சின்னு வந்துட்டா பக்கத்துல எந்த ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு தான் பார்ப்பாங்களே தவிர ஜோபில எவ்வளவு துட்டு இருக்குதுன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏய், இங்க எவன் தடுக்க வரான்னு நானும் பாக்குறேன். எடுங்கம்மா. ஏய், வண்டியை ஓரங்கிட்டு. போதும், அப்படியே நிறுத்து. பாடி இறங்கு. ஏய், நான் இறங்குங்கடா. நிறுத்துப்பா, நிறுத்துப்பா. தம்பி, வேண்டாம் தம்பி, சொல்றது கேளு தம்பி. தம்பி, இதெல்லாம் தப்பு தம்பி. தம்பி, ஒரு நிமிஷம். நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்கும் சொந்தங்கள பொண்ணத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி சிவாவோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ கேளுங்க. இங்க செத்துகிறாள இவளோட அப்பா பெரிய மனுஷன், இவ படிக்கிறதுக்காக இன்னொரு பெரிய மனுஷன் கிட்ட கடன் வாங்கிக்கிறான். கடனை தீக்கிறதுக்கு முன்னாடி இவ தீர்ந்துட்டுக்கிறா. துட்ட குத்துட்டு பாடிய தூக்கின்னு போங்க. என்னப்பா, ஹாஸ்பிடல்ல எங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இப்ப இப்படி பண்றியப்பா? நியாயமா? பின்ன ஹாஸ்பிடலுக்காரன் பணத்தை வச்சுக்கினா நான் எப்படி கடனை வசூல் பண்றது சொல்லு? இல்ல உசுரோட இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணாலே ஞாபகம் வச்சுக்காத. இந்த காலத்துல செத்தவளுக்கு சேவை பண்ணலாம். என்ன முட்டாக்குவா கேடா பூவா? இல்லப்பா, எதுவா இருந்தாலும் பின்னாடி உட்கார்ந்து பேசிக்கலாம்ப்பா. இப்ப முன்னாடி காரியம் பண்றதுக்கு விட்டுருப்பா. கடனை தீக்கிறதுக்கு நீ முன்னால வா, பின்னால நான் பிரச்சனையை தீக்கிறேன். நான் கடன் அடிக்கிறதா? ஏப்பா, நான் எப்படிப்பா கடன் அடிக்க முடியும்? எது முடியாதுல்ல. உபதேசம் பண்ற அளவுக்கு சுலபம் இல்ல உதவி பண்றது. பணத்தை குத்துட்டு பணத்தை தூக்குங்கடா, கிளம்புங்க. அப்பா அப்பா, செத்து போன பணத்தை வச்சிருக்கூடாதுப்பா, கொஞ்சம் கண்ணை காட்டுப்பா. சொன்ன கேளுப்பா, கொஞ்சம் கண்ணை காட்டுப்பா. நாங்க ஏழப்பா. வாடா இங்க. நீ யாரு? சித்தப்பா.
இல்ல இப்ப வந்து கருணை காட்டுன்னு தொங்குறீங்கல்ல, அவ உயிரோட இருக்கும் போதே சம்பந்தப்பட்ட நீங்க கருணை காட்டிந்தா அவங்க அப்பா ஏன்டா கடன் வாங்க போறான்? கஷ்டம்னு வீட்டுக்கு வந்தா கதவை சாத்திக்கிறது, செத்த உடனே கிட்ட வந்து மாலை போடுறது, இதுதானடா அவங்க சொந்த பந்தங்களோட லட்சணம். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வடிய தூக்குங்க. ஏய் கையடியா தேரி. டேய் சிவா, என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? பெருசு, இது ஏன் வியாபாரம், நீ தலையிடாத. எல்லார மாதிரியும் வேடிக்கை பார்க்க வந்தீனா நின்னு பாரு, ஊரு முன்னாடி ஹீரோவாக பார்க்காத. ஏய் கையா. டேய் சிவா, என்னடா இது? என் பேச்ச கேளுடா. ஓ பேச்சியா? நானா என்ன பண்றது உனக்கு நல்லது இல்லடா. பாவம் பிடிக்கும்டா. அழ உறவுகளுக்கெல்லாம் பாவம் பிடிக்கும்னா உனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கணும் பாரு. யோ சைலண்டா வந்து சைடுல நின்னா சரி, அவங்க மரியாதையை காப்பாத்த வந்து மரியாதை கத்துக்கணும் கூடாது. விட்டுறதா காசு யாரு உங்க அப்பா கொடுப்பானா? அவன் வாங்கின கடனை எவ அடைகிறது? வாயில என்ன வெண்ணையா வச்சுக்கிறீங்க? கண்ணு தண்ணி உடுற மாதிரி ஈஸி இல்ல காசை குடுக்கிறது. புரியுதா? சிவா 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 சிவா, ஏ சிவா, இங்க வாப்பா, இங்க வா, இங்க வா. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஐயா, நீங்க எதுக்கு இங்கெல்லாம் வந்தீங்க? இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க ப்ளீஸ். எதுக்குப்பா இந்த பாவப்பட்ட பணம் உனக்கு? என்னது பாவப்பட்ட துட்டா? பாவப்பட்ட துட்டு பாவப்பட்ட துட்டுன்றீங்களே, உங்க புண்ணியத்தை வச்சு என்னத்த சம்பாதிச்சீங்க? நீங்க பண்ண புண்ணியத்தால பசங்களுக்கு நல்லது நடந்ததா சொல்லுங்க. தயவு செஞ்சு அடுத்தவனுக்கு நல்லது சொல்றத விட்டுருங்க. எவனுக்கும் கேட்காது துட்டு. துட்டு பேசினா காது கேட்காதவனுக்கும் காது கேட்கும். துட்டோட பவர் அது. அந்த துட்டு சேர்றதும் பவர் இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான். அதுக்கு அவன் நல்லவன் இவன் கெட்டவங்கதெல்லாம் தேவையே இல்ல, புரிஞ்சுதா? ஆமா, நான் கெட்டவன் பாவம் பண்ணவன் துட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். கடவுளை காட்டி வரம் கொடுக்குறாரு சாபம் கொடுக்குறாருன்னு துட்டு மேல துட்டு சம்பாதிக்கல. 5 வருஷத்துல சொர்க்கத்தை காட்டுறேன்னு சொல்ற அரசியல்வாதிங்க மாதிரி நான் மோசம் பண்ணல. ஏழைங்களுக்கு கொடுக்கிற அரிசியில, நோயாளிங்களுக்கு கொடுக்கிற மருந்துல, பசங்களுக்கு கொடுக்கிற படிப்புல, அது மட்டும் இல்லாம ஃப்ரீயா கிடைக்கிற காத்துல தண்ணியில எல்லாத்துலயும் மோசம் பண்ணி சம்பாதிக்கிறாங்கல்ல இந்த காலத்துல. அவனுங்க கிட்ட கேளுங்க. ஏன் கேட்கல? அவங்க யாரும் உங்க கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மேல ராஜா மாறிக்கிறானுங்க. அதனால சம்பாதிக்க முடிஞ்சா சம்பாதிங்க, சம்பாதிக்க முடியலன்னா தயவு செஞ்சு இடைஞ்சல் பண்ணாதீங்கயா ப்ளீஸ். இப்படிலாம் சொல்லி நீ ஏன் வாய் மூடிடலாம். ஆனா அந்த கடவுளோட கண்ணு தப்பிக்கவே முடியாது. கஷ்டப்படுடா நீ, அனுபவிப்படா நீ, நல்லா அனுபவிப்ப. எது கடவுளா? வர சொல்லுங்க. இங்கேயே இருக்கிற தில்லா இருக்கிற வர சொல்லுங்க. நிறைய கேட்கணும் அவங்கிட்ட. சின்ன வயசுல எங்க அப்பனை புடிங்கிட்ட, அதுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்னு கேட்கணும். எங்க அம்மாவை எதுக்கு என்கிட்ட இருந்து பிரிச்சேன்னு கேட்கணும். ஆசிரமத்துல இருக்கிற பிள்ளைங்களுக்கு காலு கை கண்ணுன்னு ஏன் புடிங்கிட்ட, அவங்க என்ன பாவம் பண்ணாங்கன்னு கேட்கணும். வர சொல்லுங்க. வருவாடா? மாட்டா, வர மாட்டா. ஏன் தெரியுமா? உங்களை மாதிரி நல்லவங்க எல்லாம் அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு போட்டு அந்த பாரம் தாங்காம எங்கயாவது ஓடிட்டு இருப்பான். ஏன்னா துட்டுங்கிற ஒருத்தனை மட்டும்தான் தலை மேல தூக்கி வச்சு ஆடுவாங்க. துட்டு இல்லனா போனமான அப்புறம் தோல்ல தூக்க கூட ஒருத்தன் வர மாட்டான். இதுதான் வாழ்க்கை, இதுதான் நிஜம், இவ்வளவுதான் உலகம். ஏய் சொல்லுங்கயா, அவன் வாங்கின கடனை யார் அடைப்பா? இது என்ன அனாதை பணமா? ஆதரவு காட்ட யாரும் இல்லையா? யாரும் இல்லனா சொல்லுங்க, நானே தூக்கின்னு போய் எரிச்சிடுறேன். நான் கொடுக்கிறேன். அந்த கடனை நான் தீக்கிறேன். சபாஷ் பெரிய மனுஷா. உணர்ச்சி வசப்பட்டு இஷ்டத்துக்கு கமிட் ஆடாத. அவன் எவ்வளவு கடன் வாங்கிக்கிறான் தெரியுமா? அது எவ்வளவானாலும் சரி, நான் கொடுக்கிறேன். கேரண்டி என்ன? உனக்கு என்ன வேணும்? உன் கையெழுத்து போதும். போலீஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் வரதுக்கு நீங்க எதுக்கிடியே? நாங்களே பஞ்சாயத்து பேசி முடிச்சிட்டோம். அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்டு போயிட்டாரு. உன்னை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். நடடா ஸ்டேஷனுக்கு. என்னயா காக்கி சட்டை? நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல. என்னயா மாதவா சொல்லலையா? ஏய், நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் யாருன்னு உனக்கு தெரியணும்ல. அதுக்கு இப்ப டைம் வந்திருக்கு. உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கம்ப்ளைண்டா? ஏன் மேலையா? நான் வெளியே வந்தா ஓடி ஒளிஞ்சு உள்ள போற ஜனங்க என்ன உள்ள வைக்க கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்களா? யாரு பாது அவ்வளோ தைரியசாலி? வா முன்னாடி, நானும் முகத்தை பாத்துக்கிறேன்.
யாரும் வரவே இல்லையே. யோ அவங்க இவங்க எல்லாம் இல்ல, ஒரு குழந்தை. யாரு? ஒரு குழந்தை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், நானே வந்து வண்டியில உட்கார்றேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான் தான். லக்ஷ்மி, பொண்டாட்டியா யோசிச்சு பார்த்தா அவன் பண்ணது தப்புன்னு தோணுது. தாயா யோசிச்சு பார்த்தா நான் தான் தப்பு பண்ணிட்டேனோ தோணுதுங்க. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்களோ. நம்ம முன்னாடி வளர்ந்த பையன் அவன் ஸ்டேஷனில் கஷ்டப்படும் போது உங்களுக்கெல்லாம் வலிக்கலையா? வெளியே கொண்டு வர ஹெல்ப் பண்ணுங்கப்பா. அப்பா அம்மாவுக்கே தேவையில்லாதவன் நமக்கு எதுக்கியா? இல்ல, நம்ம பிள்ளைங்க இந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தா நாம சும்மா இருப்போமா? அவன் நம்ம பிள்ளையா இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த ஏரியாவுக்கு அவன் தான் புள்ள. ஐயா, யார் கொடுக்கலன்னு பரவாயில்ல, நான் கொடுக்குறேன். இந்தாங்க, வாங்கிக்கங்க. ஐயா, அவ அம்மா கஷ்டப்படுறதுனால பார்க்க முடியல. தயவு பண்ணி அவனை வெளியில கூட்டிட்டு வாங்க. நீயும் என் கூட வாயப்பா. வேணாம் ஐயா, என்ன பார்த்து அவன் வெளியே வரத்துக்கு ஒத்துக்கவே மாட்டான். நீங்களும் போயிட்டு வாங்க. சரிப்பா. ஐயா, வாயா வெளிய. என் தூக்கத்தை கெடுத்துட்டு நீ நிம்மதியா பட்டு தூங்கி நிக்கிறியா? வா வெளிய. என்ன மன்னிச்சிடுங்க. லக்ஷ்மி, அவன் நாம பண்ணதை தெரியாம பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா நாம நம்மளோட கடமையை செய்யாம இருக்க முடியாது இல்லையா? சொல்லு லக்ஷ்மி. டைரக்டா என்கிட்ட மோதறதுக்கு தில் இல்லாம எங்க அம்மாவை வச்சு என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டல. என்ன ஜெயிலுக்குள்ள இல்ல, மண்ணுக்குள்ள புதைச்சாலும் எந்திரிச்சு வருவேன். எனக்கு கேடு நினைக்கிறவங்க 1000 பேர் இருந்தாலும் காப்பாத்துறதுக்கு ஒருத்தன் இருப்பான். இன்னைக்கே ரிலீஸ் ஐட்டம் பார்த்தல, இதுதான் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ். பாம்பு மட்டும்தான் விஷத்தை கக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்த நீ அதையும் மிஞ்சிட்டயா? இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்காதவங்க கிட்ட தேவையில்லாம உன் தலையை கொடுத்துட்ட. பாத்துக்கிட்டே இரு. இதே ஏரியா ஜனங்க முன்னாடி உன்னை தலை குனிய வச்சு நான் தலை நிமிந்து எங்க அம்மாவை கூட்டிட்டு போவேன். பாத்துக்கிட்டே இருயா. ஏய், இங்க என்ன அவுத்து போட்டு ஆடுறாங்க, வேடிக்கை பாக்குறீங்க? திரும்ப வருவேண்டியே. பண்ணாடுங்களா, நான் ஜெயிலுக்கு போயிருக்கிறேன்னு கடையை அடிச்சு உடைச்சு கலாட்டா பண்ணுவீங்கன்னு பார்த்தா சரக்கு அடிச்சு சலுமிட்டு இருந்திருக்கீங்க. முட்டப்பா, ஏன்டா கண்ண மூடிட்டு இருக்க? நான் ஏன் கண்ண மூடிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? நீ தலைகிட தொங்குறதுனால. எதுக்கு? கருமணி ஜட்டி போட மாட்டேன். தப்பி தவறி உன் வேட்டி அவுந்து போச்சுன்னு வச்சுக்க, உன்னை முழுசா பார்த்தா என் கண்ணே அவுஞ்சு போயிடுயா. என்னடா பேசுறீங்க? அது வச்சு உனக்கு சரக்கு திந்து போச்சுன்னா பிளாக்ல எங்க கடை ஓபன் பண்ணிருப்பான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். என் மேல அவ்வளோ லவ்வாடா உனக்கு? எல்லா பசங்களும் படுத்தா கனவுல சன்னி லியோன் மட்டும் தான் வருவா. எனக்கும் என் அப்பனுக்கும் நீ மட்டும் தான் வர மச்சி. நீ வேலை இல்லாத அப்ப வெட்டி பயமாவ. நீங்க மகுடி ஊதுன உடனே டக்குன்னு படம் எடுத்து ஆடுறதுக்கு நான் என்ன நல்ல பாம்புன்னு நினைச்சீங்களா? அந்த நல்ல பாம்பிய கழுத்துல சுத்தி நிக்கிற சிவன்டா. இந்த டக்கால்ட்டி வேலையெல்லாம் விட்டு காலையில வரைக்கும் தொங்கினே இருங்க, மத்தியானம் வரேன். ஐயோ, இப்படி எல்லாம் தொங்க விட்டா காலையில பாடியா தான் போயிருப்போம். எப்பா இறக்கி விட்டுற.
என்ன மச்சான் அது சவுண்டு? ஆளோட அக்ரகாரத்துல ஏதோ ஃபங்க்ஷனா? ஃபங்க்ஷனா? இந்த மருமகன் பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு போறது ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னு டென்ஷன் இல்லாம அக்ரகாரத்துல அதுவும் நம்ம பொண்ணு வீட்டுல ஃபங்க்ஷனா? என்னவோ சொல்லுவாங்களே மச்சான், கூரை ஏறி கோழி பிடிக்கல, கோபுரம் ஏறி வைகுண்டம் பிடிப்பானா? காஸ்டியூம் சேஞ்ச், லொகேஷன் ஷிஃப்ட், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். மச்சான் அது நம்ம சகலையா ஜோரா பாடிக்கிறான். வாழை மரம் நட்டுட்டு பழத்தை கையில பிடிச்சிட்டு பஜனை பண்ண வேண்டிய நேரத்துல பஜனையை பார்த்து அறிவில்லை. ஓகே இங்க கூட குடிச்சு வந்திருக்கீங்களே, புத்தி இல்லையா உங்களுக்கு? எல்கேஜி பல்பம் நீ எல்லாம் இவ்வளவு குடிச்சிருந்தா பார்லயே மட்டையாயிட்டு இருப்ப. நான் இவ்வளவு சரக்கு விட்டும் நறுக்குன்னு வந்து நிக்கிறேன் பாரு. நம்ம ஸ்டாமினாவை அப்ரிசியேஷன் பண்ணாம இன்வெஸ்டிகேஷன் பண்றியா? அது சரி, இன்னும் இது ஆர்கெஸ்ட்ரா ரெக்கார்ட் டான்ஸ் முடிஞ்சிச்சா? ரெக்கார்ட் டான்ஸ் அபிஸ்டோ, அது ஆர்கெஸ்ட்ரா இல்ல, இங்க ஃபேமிலி கெட் டுகெதர் நடந்துட்டு இருக்கு. அப்படியே யூ டர்ன் போடு. புலுகமாகுதுன்னு வெளியே வந்து புளியோதரை துண்டு காத்து வாங்குறது ஃபேமிலி கெட் டுகெதரா? ஃபேமிலி கெட் டுகெதர் ஃபேமிலி ஃபிகரா இருந்தா இச்சு கொடுக்கலாம். இந்த தாயலிக்கு டிச்சு டார்லிங். ஓயோ என்ன டார்லிங், நான் ஒரு நாள் ஜெயிலுக்கு போனத நஞ்சி உருகி எழிச்சிக்கிறிய மச்சான். என் ஆளுக்கு ஒரு மட்டன் பிரியாணி வாங்கினுவா. அவங்க கவுச்சி எல்லாம் துண்ண மாட்டாங்க, பிராமின்ஸ். பீஸ் நான் துண்டு குஸ்காவை மட்டும் அஸ்காவுக்கு ஊட்டுவேன், நீ போய் வாங்கினுவா. ஓகே தானே? என்ன தாங்க மௌனம்? உங்க அம்மாவுக்கு பயப்படுறியா இல்ல உங்க அப்பனுக்கு பயப்படுறியா? நீ ரவுடியோட பொண்டாட்டி, இதுக்கெல்லாம் டர்றானா எப்படியா? ஃபேமிலிகெல்லாம் பயந்து இருந்தா நம்ம ஃபேமிலியை டெவலப் பண்றது ரொம்ப கஷ்டம் டார்லு. ஆமா, ஏதாவது பேச. ஐ எம் ஃபுல் ரீசார்ஜ்யா, ஐ வாண்ட் டு டாக் டைம் வித் யூ. உனக்கு பேச இஷ்டம் இல்லைன்னா வாய டான்ஸ் ஆடுவான். மச்சான் அவ கோச்சுன்னு போறாளா வெக்கப்பட்டுன்னு போறாளா? உன்னை திட்டிட்டு போறாளா? மச்சான் அவன ஒரு பேத்தா சாங் பாட சொல்லு. மைமா பாட்டு போடுங்கடா. என் மைமா பேரு தானே அஞ்சல. பாடு பாடுடே. கடவுள் ஸ்துதி மட்டும் தான் பாடுவோம், மனுஷால பத்தி பாட மாட்டோம். ஏய், ஸ்துதியா இருந்தாலும் சுருதியா இருந்தாலும் தெரிஞ்சா பாடு, இல்லனா ஏஞ்சி ஓடுறா. இசையை பொறுத்த வரைக்கும் என் மச்சான் தான் எஸ்பிபி, அவன் தான் அடியார. அப்போ மச்சான் நீ? நான் உன்னை கிருஷ்ணன். அங்க பாரு, ஆஞ்சநேயர் எனக்கு டாட்டா காட்டுறாரு. டாட்டா ஆஞ்சநேயர். டார்லிங், எப்படி இருந்தது நம்ம ஸ்டெப்பு, டான்ஸ், சிங்கிங்? போத்து நிறுத்து. உன்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? மனுஷன்னா மிருகம்னா இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டா உன்னை எந்த பொண்ணு தான் லவ் பண்ணுவா? உனக்கு லவ்னா என்னன்னு தெரியுமா? அதை விட உன்னை நீயே பாத்திருக்கியா? இந்த தாடி குடுமி இதெல்லாம் பார்த்தா காதல் வராது, அருவருப்பு தான் வரும். ஆமாண்டி, நான் முரடன் தான், எனக்கு காதல்னா தெரியாது. சின்ன வயசுல யாராவது அன்பு காட்டியிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும். தாய் மடி கிடைக்கல, அப்பன் தோளு கிடைக்கல, எவன் வீட்டு வாசல்லையோ பட்டுந்தான் ஜாஸ்தி. எனக்கு சந்தோஷத்தை யாரும் கொடுத்ததில்ல. என் சந்தோஷத்துக்கு என்ன வேணுமோ அதை தான் பண்றேன். தப்பா சரியான யோசனை கூட பண்ணதில்ல. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உனக்காக வாழணும், உன்கிட்ட பேசணும், உன்னை சுத்தி சுத்தி வரணும்னு தோணுச்சு. என்ன பண்ணுவேன்? உன்னை மயக்கிறதுக்கு என்ன வழின்னு தெரியல. நிஜமா சொல்லுண்டி கண்ணு, இது வரைக்கும் எனக்கு என்ன தேவையோ அதை புடுங்கி தான் பழக்கம். ஃபர்ஸ்ட் டைம் நான் கெஞ்சி கேட்கறேன்னா அது உன் காதலை மட்டும்தான் தங்கம். நீ சொல்ற மாதிரி தாடி குடுமையோட பார்க்க நான் அசிங்கமா இருக்கலாம், ஆனா உன்னை பத்தி ஒரு நாள் கூட தப்பா நினைச்சு பார்த்ததில்ல தங்கம். என்ன மாதிரி பசங்களோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா? பொய்யான வார்த்தைகளை முத்து முத்தா கவிதை எழுதி காதல சொல்ல படிப்பில்ல. மண்டிய போட்டுக்கிட்டு டைமண்ட் ரிங்க கொடுத்து இங்கிலீஷ் பிக்சர் ஸ்டைல்ல லவ்வ சொல்ற சோக்கு நமக்கு வராது.
எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கைய அறுத்துக்கின்னு பச்சை குத்திக்கின்னு சாவிட அவளுக்காகங்கிற லவ் தான் எங்களுது. என்னன்ற நான் என் மனசுல உன்னை எங்க வச்சுக்கிறேன் தெரியுமா? நீ நடனா என் பக்கத்துல நிக்கத்த கூட அசிங்கமா நினைக்கிறேல்ல? ஊர்ல நீ ஒத்திதான் அழகின்னு உன்னை காதலிக்கிறேன்னு நினைக்காத. ஏதோ நீ என் கூட இருந்தா இந்த பரதேசி வாழ்க்கையில தீபாவளி வருமேன்னு லவ் பண்ண. சின்ன வயசுல இருந்து நான் அன்பு வச்ச யாருமே கிடைக்கல, அதுக்காக அழுவாங்களா? அப்படி பார்க்க போனா இந்த பூமியில லவ் ஃபெயிலியர் ஆனவங்க எல்லாம் கண்ணீர் விடணும்னு இருந்தா பூமியில தண்ணீரை விட ஜாஸ்தியா கண்ணீர் மட்டும் தாண்டி இருக்கும். டீச்சர் அம்மா, தண்ணி அடிச்சிருந்தாலும் சத்தியமா சொல்ல கேட்டுக்கோ, உங்க அப்பா உனக்கு டாப்பா இருக்கிற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனா என்னை விட டாப்பா உன்னை எவனாலையும் காதலிக்க முடியாதடி கண்ணு. சரி, போயிட்டு வரேன்.